என் பணத்தை எப்படியாவது எனக்கு மீட்டு கொடுத்துற. இங்க பாரு, என் பணத்தை மட்டும் நீ மீட்டு கொடுத்துட்டான்னு வையேன். உண்டியல்ல பெரிய அமௌண்டா போடுறேன்னு வேண்டிட்டு இருக்காரா? ஆ, நான், என் பையன், என் பொண்டாட்டி 3 பேரும் குடும்பத்தோட வந்து உங்க சன்னிதானத்துல மொட்டை அடிச்சுக்கிறோம்ப்பா. என்னங்க என்னங்க நீங்க பணத்தை தொலைச்சதுக்கு நாங்களும் மொட்டை அடிக்கணுமா? இது நல்லா இருக்கு. ஏண்டி, என்ன புருஷனுக்காக இத கூட பண்ண மாட்டியா? வாங்க இங்க. எங்கடி கூட்டு போற? வாங்க. முருகா, இது வந்துடுறேன். நில்லுங்க. இங்க இப்படி எல்லாம் வேண்டதுனால பணம் திரும்ப கிடைச்சிருமா? நீங்க சேர்த்த பணத்துல உங்க பேர் எழுதிருக்கணுங்க. அதுல உங்க பேர் இல்ல போல, அதான் தொலைஞ்சிருக்கு. என்னடி, என்ன நீ பேசுறத பார்த்தா நீ தான் பணத்தை எடுத்து எங்கேயோ ஒளிச்சு வச்சிருப்ப போல. இல்ல உங்க அம்மா கிட்ட ஏதாவது கொடுத்து வச்சிருக்கியா? என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னையே சந்தேகப்படுறீங்க? ஆமா, ச்சே. பணம் கிடைக்காதுன்னு இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்ற. அப்ப நீ தாண்டி திருடி வச்சிருக்க. ஏண்டி, எடுத்தா கொடுத்துருடி. வீடு கட்ட வச்சிருந்த பணம். இங்க பாரு கவிதா, நீயும் தானே அந்த வீட்டுல இருக்க போற. ஐயோ, என்னங்க நீங்க இப்படி ஆயிட்டீங்க? நான் எப்படிங்க பணத்தை திருடுவேன்? நான் திருடி என்ன பண்ண போறேன்? நான் அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்? நீ எடுக்கல. ஐயோ, சத்தியமா இல்லங்க. விட்டா உங்களை நீங்களே சந்தேகப்படுவீங்க போல. ஆமா, என் மேலேயே எனக்கு சந்தேகமா வருது. ஒருவேளை நானே பணத்தை எடுத்து எங்கேயாவது மறைச்சு வச்சுட்டு திருடு போயிட்டு தான் நினைச்சு தேடிட்டு இருக்கேன் போல. ஐயோ, இதுக்கு பேர் தாங்க மனப்பிறழ்வு. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் யோசிக்காதீங்க. அப்போ பணம் திரும்ப கிடைச்சிடும்னு உன் வாயால சொல்ல. கண்டிப்பா நம்ம பணம் நமக்கு திரும்ப கிடைச்சிரும். நீங்க கொஞ்சம் நம்பிக்கையோட இருங்க. முடிஞ்ச அளவுக்கு தேடுறோம். சாமி, இருந்த பணம் எல்லாம் எங்கதான் போச்சோ.